ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ தான் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. இப்போ தான் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஹரி டியூஷன் போயிட்டு வந்தான். இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. மழையில் நாங்கள் நேற்று நனைஞ்சிட்டு நாங்கள் எப்படி உசுரை கையில பிடிச்சிட்டு அம்மா புள்ள 2 பேரும் வந்தோம். யாரு எப்படி இருந்ததுப்பா? அந்த அளவுக்கு இடி, உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த இடிக்கிட்ட நாங்கள் அந்த இடி மின்னல் கிட்ட வந்து தப்பிச்சு வந்தோம் அம்மா பிள்ளைங்க. அந்த அளவுக்கு இருந்தது. இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 2 நாள் வீடியோ பார்க்க போகிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். कौन बच्चा आटा नरेरे सुत्तन मणि तिररे நல்லா வரா அங்க பாரு முருகரேனி முருகா ஹரோஹரே. இங்க பாத்தீங்க ஃப்ரெண்ட், முருகன் அழகரு நல்லா சொல்லுங்க. हमें वे पहुंच गए बालेश्वर खंतापड़ा मेरी स्कूल और कूली भी छंगा. ये देखो एक कूली कूली यही देखो. என்ன பண்றீங்க? இப்போ மணி 2 2:10 என்னவோ தான் ஆகுது. ஆனா வந்து நான் வாசல் பெருக்கிறேன். ஏன் வாசல் பெருக்கிறேன் அப்படின்னு மழை பெய்யுது. மழை பெய்யுது பார்த்தீங்களா? அதனால தான் இப்போ நான் வாசல் பெருக்கிறேன் இல்லை பெருக்கிட்டேன். வாங்க உள்ள வா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை. டேய் கண்டிப்பா வீடியோ உங்க அப்பா பாப்பாரு, வெயிட் பண்ணு. இன்னைக்கு தாங்க கொஞ்சம் அதிகமாக மழை வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மனசுக்குள்ள. அது உள்ள போ, உள்ள போடா. நல்லா மழை பெய்யுது. வரும் வரும் நல்லா வரும் என் வாயில். அப்புறம் அரி வந்து இந்த இடத்த கதவுல நல்லா அடிச்சிட்டாங்க. மழை பெரிய மழையாக வருது. வாங்க இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம். பாருங்க, பாத்திரம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, மழை நல்லா பெய்யட்டும். என்னம்மா பண்ணுறீங்க? வீடு நாஷ்டமா இல்லை, நல்லா இருந்துச்சு. எப்படி வந்துச்சுலாம்? வீடு நல்லா இருந்தாலும் எப்போவுமே பெருக்கிறது தான் பெருகு. அன்னைக்கு நீங்கள் இங்கே அரிசி கீழே கொட்டினீங்கல்ல, அதோ ஓலாசி பாருங்க. அப்புறம் ஓலாசி இங்கே பாருங்க, தண்ணி போரு எப்படி போரு தண்ணி நல்ல. அப்புறம் இங்கே வந்து மழை சீசனுங்க. மழை வந்து நிறையா பெஞ்சிகிட்டே இருக்கும். பகலில் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யும். நம்ம வீடு என்னன்னு தெரியல, உள்ளே வந்து ஒரு 2 இடத்த ஒழுகுது. அந்த 2 இடத்த மாமா சரி பண்ணிட்டு தான் போனார். எப்படி அது 2 இடம் உடைஞ்சது அப்படின்றது தெரியல. அதாவது வந்து நம்ம நார்மலாக வந்து ஏதாவது பண்ணால் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தார் இருக்குல்ல, அந்த தாரை வச்சு தான் அவங்க எதுவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஒழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் ஒழுகுது. அவங்கக்கிட்ட சொல்லணும், ஃபோன் பண்ணி சொல்லணும் மாமா கிட்ட. நல்லா மழை பெய்யுது. ஹரி என்ன பண்ணுறான் அப்படின்னு சைலண்ட்டாக பார்க்கலாம். பாருங்கள், அங்கே பாருங்கள் ஹரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காற்று வாங்குறியா? ஜில்லு காற்று வாங்குறீங்களா? ஜில்லு காற்று. சார் வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டினாரு. அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. எப்போ குளிக்க போகிறாருன்னு தெரியல. பார்ப்போம், மழை நின்னதுக்கப்புறம் தான் குளிப்பார்.
இவ்வளோ பேர் முடிச்சுது. அம்மா என்ன பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே வீட்டில் இருக்கிறேன். ஏன்? நீங்கள் சொன்னீங்க. பாவம் அந்த மாடு எப்படி நனைஞ்சிருக்கு பாருங்களேன், காட்டுங்க. அதோ அங்கே பாப்பா வாங்க அம்மா. வர்றதுக்கு முன்னாடி வந்து வாசலை பெருக்கினேன். அப்போ வந்து எப்படி இருந்தது, இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது. பெருக்காத வாசல் மாதிரியே இருக்குது. இப்போ நான் இதை திரும்ப பெருக்கணும். பெருக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிடலாம். சரிங்களா? ஹரி டியூஷன் போயிட்டான். இது வந்து பெருக்கிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, காலை வச்சா அங்கங்கே காலமங்கும் மூளை. சரி, ஓகே. பெருக்கிட்டு வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இதெல்லாம் தேய்ச்சி முடிச்சிடலாம். நான் வந்து இந்த டப்பாக்குள்ளே தெரியுதுங்களா, வெத்தலை இருக்குது தெரியுங்களா, அந்த காம்பு வந்து கொஞ்சோண்டு வேர் கிடச்சிது அந்த வெத்தலை. அதை எடுத்து வச்சுருக்கேன். வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம் வருதா என்னன்ட்டு. சரி, ஓகேங்க. போயிட்டு வெளியே பெருக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சிடலாம். பாத்திரத்தெல்லாம் கழுவி இங்கே பாருங்கள், இங்கே கவுத்தாச்சு. இங்கேயுமே வந்து கழுவி தள்ளியாச்சு. துணி இங்கே கொஞ்சம் இருந்தது, எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டாச்சு. புடவைங்க தண்ணி வடிஞ்சதுன்னா உள்ளே போடணும். இது வந்து நேற்று ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கிட்டு போன புடவை. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு குடிக்க சுடு தண்ணி வச்சுருக்கேன். வீடு வாசல்லாம் பெருக்கியாச்சு. வீடு ஃபுல்லாகவே நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பெட்ரூம்குள்ளே தான் பெருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது. நீட்டாக தான் இருக்குது, ஆனாலும் பெருக்கணும். பெருக்கிட்டால் வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்க்கலாம். மூஞ்சி கையை காலை கழுவிட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வந்துட்டேன். ஏன்னா விளக்கேற்றணும் இல்லை, மணி 5 கூட ஆகலை. ஆனால் எல்லா வேலையும் கண்ணு முடிச்சாச்சு. ஓகே, பரவாயில்ல. சுடு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து நடக்க வேண்டியதான். ஓகே, நான் போய் சுடு தண்ணி குடிச்சிட்டு வரேன். இது மறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த இடத்த நான் ஏன் பர்டிகுலராக காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் போகிறது இந்த ஒரு தவுக்கில் வந்து தொடுப்பத்து மேலே ஏறுது பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து இங்கே பாம்பு வந்ததே நான் பார்த்தேன். அது வரைக்குமே அங்கே பாம்பு வந்தது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இதுக்கே வந்து ஹாலில் சேர் போட்டு தான் உட்காந்துக்கிட்டு பார்க்குறேன். திடீர்னு வந்து இப்போயே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த சடனாக அந்த பாம்பை பார்த்த உடனே ரொம்ப வந்து கைகாலெலாம் உதறல் எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் எதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சினோ அதில் முதல் விஷயம் இந்த பாம்பு மட்டும்தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பயம் இந்த பாம்பை பார்த்தா. உடனே வந்துட்டான், எங்கம்மா அப்படின்னு தான். போயிடுச்சு சாமி. அந்த எந்த வழியாக வந்ததோ அதே வழியாக தாங்க போயிடுச்சு பாம்பு. தவக்கில் அங்கே நிறையா இருக்கிறதுனால அந்த தவக்கிலே பிடிக்கிறதுக்காக வந்திருக்குது உள்ள பாம்பு. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹரி கூட டான்ஸ் கிளாஸ் கிளம்பியாச்சு. எப்பவும் போல் ஹரி டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து சார் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முன்னோட இப்போ நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த பரதநாட்டியத்தில் வந்து. அதை பரதநாட்டியம் ஆடும்போது நான் வந்து எடுக்கலை. இவங்களுக்கு வந்து ரெகுலராக எப்போவுமே ஒரு பரதநாட்டியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டான்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதில் இந்த டான்ஸ் ஒன்று, இன்னொன்று. நான் வந்து அதை வீடியோ எடுக்கலை. இதுவே இன்னொரு பாப்பா கிட்ட கொடுத்து தான் நான் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். போன வாரம் வந்து ஹரி போகலை, ஏன்னா போன வாரம் நாங்கள் தூங்கிட்டோம், போகலை. இந்த வாரம் வந்து போனதில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பாருங்கள், நான் பாட்டு வைக்கிறேன் கொஞ்சமாக, ஏன்னா அதிகமாக வச்சா கார்ப்பரேட் இஷ்யூ வந்துடும். பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து வந்த நாள்லேருந்து ஹரிக்கு வந்து சாங் வந்து ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்குது. வெஸ்டர்னும் அதுக்கப்புறம் வந்து ஒடிசா சம்பல்புரியும் டான்ஸும் ஆடி இருந்தாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா இன்னும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு ஆகலை இல்லை. அதனால் அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வந்து நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
இதை மட்டும் கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஹரி டான்ஸ் ஆடுறது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வந்து அவனை நான் இதில் வந்து சேர்த்து விட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஹரி வந்து நான் பார்க்குறேன்னா இல்லையான்னு வேற பார்த்துக்கிட்டே இருந்தான். இதுக்கப்புறம் தாங்க இருக்குது இந்த டான்ஸ் வந்து எப்போவுமே வந்து மதியத்தில் வைப்பாங்க. மதியத்தில் 2 மணிக்கு போனோன்னா 4:30 மணி 5 மணிக்கெலாம் முடிச்சுடுவாங்க. இப்போ நான் 3 மணிக்கு போகிறதுனால வந்து முடியறதுக்கே மணி 6 ஆகிடுது. அதனால் வந்து இந்த வாட்டி நல்லா மழையில் மாட்டிக்கினாச்சுன்னாங்க. ஏன்னா வந்து மானம் இப்போ எந்த அளவுக்கு வெளியே பார்த்தா உங்களுக்கே தெரியும் வெயில் அடிக்கிறது. ஆனால் இதுவே இந்த கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வானம் வந்து ஃபுல்லாக இருட்டிக்கிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி ஃபுல்லாக இருட்டிக்கிச்சு. இது நாங்கள் முடித்து கிளாஸை விட்டு வந்து ஹரி வந்து சாமின் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்க போகிற நேரத்தில் தான் வந்து இந்த மாதிரி இருந்தது. ஹரி பேசுகிறத கேட்கலாமா? பாருங்கள், கேட்கலாம். பார்த்தீங்களா எப்படி மழை பெய்யுது, காற்று பார்த்தீங்களா ஃபுல்லாக மழை பெய்யுது. ஆமா, மழையில என்னம்மா சாப்பிட்றீங்க? என்ன சொல்லுங்க? बाय कौन चाट खाऊजी चाट खाऊचो நான் அதையும் சாட் சாப்பிட்றோங்க. எங்களுக்கு பின்னாடி கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. என்ன அடி போடுறாங்களா, அவங்களாம் என் ஃப்ரெண்டு. நாங்கள் சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறோம். ஆமாம், லேட்டு போனால் மழை பெய்யும் இல்லாமா? மழைங்க, நல்லா மழை, சரியான இடி. என் கண்ணை பாருங்களேன் எப்படி இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஐயோ, நானும் அறியும் நடு பொட்ட காடுங்க அது. என்ன ஒரு மரம் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, பார்த்துருப்பீங்கல்ல போகிற ரோடு எல்லாத்தையுமே எடுத்துரு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ரோட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஐயோ அரியும் நானும் கத்தி, இடி இடித்ததில் அரியும் நானும் கத்தி ஒரு வழியாக இல்லை வரேன் இரு, நானும் அறியும் ஒரு வழியாக நொந்து நூலாகி எப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. நல்லா நனைஞ்சிட்டோம் மழையில். என் கண்ணெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே எங்களுக்கு புரியல. துவச்சி போட்ட துணி ஈரமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்ட்டு. பார்த்தீங்களா எப்படி மின்னுது பார்த்தீங்களா? ஐயோ பயமாக இருக்குது, வீடியோ எடுக்க கூட பயமாக இருக்குது. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே இருந்தே தான் வீடியோ எடுக்கிறேன், வேறு வெளியே போகல நான். பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.